ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன நடக்க போகுது, ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரம் அடைந்திருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகுது. அது 6 கிரக சேர்க்கை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில். அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை. அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை. நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அது நடக்காது. அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய, மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, இந்த பக்கம் மும்பை, கோவா, புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போகிறது, அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது, அவங்களோட போய் வம்பு வழக்கு, இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம், பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை நிமித்தமாக செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனதருமை அன்பு
நேயர்களே. அப்போ அதே போல தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள், குறிப்பாக 12 ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே. ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது, மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும். அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ மீன ராசியிலே சுக்கிரன் ராகு தொடர்பு, கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு, இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது, கவனமாக இருக்க சொல்கிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ம சனி முடிய போகுது. இதனால் வரையில் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி இருந்தது. அந்த ஜென்ம சனி இருந்ததால் படாத பாடுபட்டிருப்பாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், அதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம பதிவுகளில் நம்ம சேனலில் கும்பராசிக்குன்னு நிறைய விஷயங்கள், அனுபவங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்போ மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அப்போ இதுவே ஒரு 80% மகிழ்ச்சி. ஒரு பேப்பரில் தினத்தந்திர ஒரு ஹெட்லைனில் வந்தால் எப்படி இருக்கும், கும்பராசிக்கு மார்ச் மாதம் முதல் விடுதலை, 80% துன்பம் குறைந்து 20% பாவதோஷங்கள் மட்டுமே இனி வேலை செய்யும், 80% அவர்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு ஒரு டிவியில் ஹெட்லைன்ஸ் போட்டால், பிரேக்கிங் நியூஸ் போட்டால் எப்படி இருக்கும், அரசாங்கம் அறிவிப்பு, ஆதித்யாதி நவகிரகங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டால் எப்படி இருக்கும். அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அதுதான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசுகிறது. அதில் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம காமனாக சொல்ல முடியும். அந்த காமனான விஷயத்தில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், போய் கேட்டு பாருங்கள். கும்பராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதத்திலிருந்து பாதசனி ஆரம்பம். அப்போ நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, என்னெல்லாம் எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களோ, எத்தனை நாள் வீட்டில் அப்படி பயந்து பயந்து யார் வந்துடுவாங்களோ, என்ன ஃபோன் வருமோன்னு பயந்து பயந்து உட்காந்துருந்துருக்கீங்களோ, இல்லை யாரெல்லாம் உங்களை வந்து மிரட்டிட்டு நேராக நின்று ஏமாற்றிட்டு போயிருக்காங்களோ, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எனதருமை கும்பராசி அன்பர்களே, அவை விலகும். நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கும்பராசி அன்பர்களே. பொதுவாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய 3-10 அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல, கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல சென்று அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது. சிறப்பான முறையில் வருமானம், சிறப்பான முறையில் தொழில், சிறப்பான முறையில் அமையப்போகுது. சார் 10ஆம் அதிபதி அந்த செவ்வாய் கடகத்தில் இருந்தாருங்க. கடகத்தில் இருந்தப்போ திடீர் பண கஷ்டங்கள், திடீர்னு அந்த தொழில் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு தொழிலை நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருப்பீங்க.
அது திடீர்னு கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்கள் தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, நிறைய அன்பர்கள் வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் பண்ண ஒன்று. ஃப்ரான்ஸு, இட்டாலி, அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்முடா, கிழக்கிந்திய நாடுகள், UAE, அந்த மாதிரி நாடுகள், சீனா, ஜப்பான். என்ன சொல்கிறாங்க கும்பராசி என்பர்கள்லாம், இங்கே ஒரு ஷாப் வச்சு நடத்துகிறேன், எனக்கு இவ்வளோ டாலர் வந்து சேல்ஸ் ஆகுது, $450, $2000, ஒரு நாளைக்கு $2000 எனக்கு பிஸ்னஸ் நடந்தால் போதும் சாமி, 450, 350, 300 இப்படி போகுது. அப்போ இந்த வியாபாரம் எனக்கு எப்படியா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுங்க, என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க சாமி, வியாபாரம் சிறப்பாக வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா நான் வாராய்க்கு என்ன வேணாலும் செய்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து நிறைய அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, குறைஞ்சு போயிருக்குன்றது பாருங்கள். உலக நாடுகள் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க, நம்ம உள்நாட்டிலே எடுத்துக்கோங்க. அப்போ வியாபாரம் குறைஞ்சிருக்கா, நல்லா நடந்த வியாபாரம் சிறப்பாக, வியாபாரம் ஓஹோன்னு இருந்தது, வருமானம் ஓஹோன்னு இருந்தது. வியாபாரத்தை தாண்டி வருமானம், வியாபாரமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். வேடிக்கை பார்க்குறவங்க, அரசு அதிகாரிகள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் பல இத்தியாதிகள், அதே போல் பல தொழில் செய்யக்கூடியவர்கள், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இப்படி அவங்க தொழிலில் கைவிட்டு போகிற மாதிரி இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கூட கால நேரங்கள் மாறப்போகுது. உங்கள் செய்தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, நீங்கள் உங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய மாதம். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. கடன் பிரச்சனைகள் குறையும் கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பம் யோகமானதாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புக்கள், மன வேற்றுமைகள், கருத்து வேற்றுமைகள் இவையெல்லாம் விலகும். பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும். புதிய நபர்களுடைய, ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்கள பற்றிய ஒரு ஆசைகள் இருக்கலாம், புதிய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். பாதுகாப்பானதாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், நீடித்ததாக இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பர்களே. அப்போ சிறப்பான யோகம். கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, திருமண யோகம். பெண்களால் ஏற்பட்ட வீண்பழி அவமானங்கள் குறையும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஏற்படும். பயம் வேண்டாம், வெற்றி உண்டு கும்பராசி என்பர்களே. ஒரு லேடி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, சார் எல்லாரும் இப்படி போட்டு பண்ணிட்டாங்க, ஒரு சூழ்ச்சி நடந்து போச்சு, வேலை போயிடுச்சு, இல்லை வேலை பிரச்சனையாக இருக்குது. கவலையே படாதீங்க, ஜெயிக்கலாம், முடியும். இந்த மாதிரி பல செய்வினை கோளாறுகள், வசியம், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான தோஷங்கள்,
இது எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம், ஒரு முடிவு இருக்காது. உங்களுக்கான கேள்வி என்ன என்பதை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் மீன ராசியில தான் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. பல அதிசயம் நடக்குது. பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில மீனராசி என்பர்கள். உடல்நிலை, ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை அல்லது ஜாதக கர்மா, வினை தோஷங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிச்சுப்பாங்க. மீனராசிக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் அதிகம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதால இவங்களுக்கு நிம்மதி போயிடும், பயம் வந்துடும். அப்போது உடல்நிலை பாதிப்புகள், நிறைய மீனராசி என்பவர்கள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்ல, போராத குறைக்கு இந்த மாதத்திலிருந்து ஜென்ம சனி ஆரம்பம். 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. மத்தியமமான சென்டர் பாயிண்டான்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய 2.5 வருட சனி பகவானுடைய ஆட்சி காலம் ஆரம்பம். இந்த மாதத்திலிருந்து சனி சுக்கிரன் அல்லது சுக்கிரன் ராகு தொடர்பு, குறிப்பாக குடும்ப பெண்கள், மனைவிமார்கள், எங்கள் ஒய்ஃபுக்கு இப்படி இருக்குது சார், என் ஒய்ஃபை அடிக்கடி பயப்படுறாங்க சார், அல்லது என் ஒய்ஃபுக்கு காலில் பிரச்சனை, முதுகு வரலும் வலிக்குது, வீங்கிடுச்சு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க. அல்லது ஒய்ஃபுக்கு வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை இருக்குது சார், இல்லை மார்பக பிரச்சனைகள் அப்படி சொல்ல வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒய்ஃபுக்கு வேறு ஏதோ தொடர்பு இருக்குது சார், பிரச்சனையாக இருக்குது சார், அதுக்கு உடல் பிரச்சனையே இவ்வளோ பரவாயில்ல. அப்போது கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, செய்வினை கோளாறுகள், யாரோ ஏதோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க சார், செய்வினை பண்ணியிருக்காங்க சார், இல்லை கழிப்பு ஏதாவது மிதிச்சிட்டாங்களான்னு தெரியல சார், வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அங்கங்கே திடீர்னு உடையுது, அடிக்குது. இதெல்லாம் கூட ஒரு சில இடங்களில் மீனராசி வீட்டில் நடக்கும். அப்போ அடிக்கடி அந்த விஷ ஜந்துக்கள்லாம் இறந்து கிடப்புது, பல்லி அடிக்கடி இறந்து போகுது, பல்லி கவுளி கத்தாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே சிம்டம்ஸ் கிடைக்கும். வீடு குடியிருக்கிற வீட்லேயே இந்த மனபயம் இருக்கும். நிச்சயமாக வீட்டிலே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது சார். இப்படியெல்லாம் மனசு பயத்தில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மனசில் பயம் இருக்கும், சிரமங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் சார். மெயினாக அவங்க ஹெல்த்தில் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இயற்கை மருத்துவத்தை மதிக்க வேண்டும், மாத்திரையை குறைக்க வேண்டும். மாத்திரை சாப்பிட்ணும், ஆனால் அது 50% குறைச்சிட்டு இயற்கை மருத்துவம், வெந்நீர் சாப்பிட்றது மற்றும் அந்த என்னெல்லாம் உங்களுக்கு அந்த இயற்கை மருத்துவங்கள் இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதே போல் ஜென்ம சனி ஆரம்பம். அப்போது மீனராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே வருமானம் சிறப்பானதாக இருக்கும். சுக்கிரன் ராகு தொடர்பு, குறிப்பாக திருமண மண்டபம் வச்சு நடத்தக்கூடியவங்க, திரையரங்கு உரிமையாளர்கள், தீம் பார்க்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், பெரிய பிரான்ச்சஸ் வச்சு நடத்தக்கூடிய உணவகங்களாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம். அப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் மால் சென்டர்ஸு, ஐடி பார்க்ஸு, வாடகை நிறுவனங்கள், அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதில் டைரக்டர்ஸு, கேமராமேன்ஸு, ஒளிப்பதிவாளர்கள்,
இசையை ஒளிப்பதிவு செய்யக்கூடியவங்க, அல்லது கேமரா அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடியவங்க, லைட்மேன்ஸு, நடிகர்கள், மேக்கப் போடக்கூடிய நடிகர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் சினிமா துறையில் ப்ரொடியூசர்ஸ், ராகு தொடர்பு, பணம் முதலீடு செய்யக்கூடியவர்கள், சுக்கிரன் சிறுபணம், ராகு பிரச்சனை, ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை ஃபைனான்சியராக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை கார்ப்பரேட் கம்பெனிகளாக நீங்கள் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கலாம். அப்போது உங்களுடைய முதலீடுகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உங்கள் பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், சிக்கலில் இருக்கும். அவங்க பேர் தப்பு சொல்ல முடியாது, அவங்க ஒழுங்காக தான் இருப்பாங்க. உங்கள் நேரம் அவங்களையும் இழுத்து கொண்டு கீழே போட்டிருக்கோம். சார் அவங்ககிட்ட இல்லை சார், இருந்தால் நம்மளே கேட்கலாம், கேட்டால் கூட அவங்களால தர முடியாது, இப்போது நீங்களே சொல்லலாம். அப்போது கடன் சுமைகள், முதலீடுகள், உங்களுடைய முதலீடுகள்லாம் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த கால சூழ்நிலை மாறப்போகுது, நல்லது நடக்கப் போகுது எனதருமை மீனராசி அன்பர்களே. அதே போல தான் சுக்கிரன் ராகு தொடர்பு, காதல் திருமணங்கள். இப்போ நிறைய காதல் திருமணங்கள் எங்கே நிற்குதுன்னா ஜாதகத்தில் நிற்குது. ஒரே ராசியாக இருப்பாங்க, ஒரே நட்சத்திரமாக இருப்பாங்க, ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வழிகாட்டுதல், ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் அவங்களே பார்த்துறாங்க, அந்த பொண்ணே பார்த்துறது. அந்த பையன் எனக்கு என்னென்னு உட்காந்துருக்கான், நீ போய் பார்த்துட்டு வா, எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் உட்காந்துருவான். அந்த பொண்ணு 2 பேர் ஜாதி எடுத்துன்னு ஒரு ஜோசியராக பார்த்துருக்கோம், யூடியூப்பாக பார்த்துட்டுருக்கோம். ஆரோகணம் அவரோகணம். இதுதான் ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ காதல் திருமணங்கள், காதல் முறிவுகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, எனக்கு திரும்பவும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக எனதருமை மீனராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மீனராசி என்பர்களே, வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான கால நேரங்கள் உண்டு. அதே போலத்தான் பதவி உயர்வுகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அரசு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ஏதாவது பணம் கட்டி இருக்கலாம். அதையெல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மீன ராசி அன்பர்களே. ஸோ மீனராசியை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மீனராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாய். ஜெய் வராகி, ஜெய ஜெய வராகி.